வணக்கம் நண்பர்களே. நடிகர் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள் நேற்று உடல் நல குறைவால் உயிரிழந்துள்ளார். இது திரைத்துறையினர் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பெயர் எப்படி வந்ததென்று இந்த பதிவில் பார்க்கலாம். ரோபோ சங்கருக்கு சொந்த ஊர் மதுரை. உடற்பயிற்சியின் மீது ஆர்வம் கொண்டிருந்த அவர் ஒரு நடன குழுவிலும் இணைந்து செயல்பட்டு வந்தார். ஒரு முறை உடல் முழுக்க பெயிண்ட் அடித்து ரோபோவை போல அவர் ஆடிய நடனம் பிரபலமாகவே சாதாரண சங்கர் ரோபோ சங்கரானார். 90களின் பிற்பகுதியில் இருந்து சினிமாவில் சின்ன பாத்திரங்களில் நடித்து வந்தார் ரோபோ சங்கர். இந்த நிலையில்தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல அறிமுகமும் கிடைத்தது. அதையடுத்து மேலும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வாய்ப்புகள் கிடைத்தன. இந்த நிலையில் கோகுல் இயக்கத்தில் ஜீவா நடித்து வெளியான ரௌத்திரம் படத்தில் ஒரு பெரிய பாத்திரம் கிடைத்தது. ஆனால் படம் வெளியானபோது இவரது பாத்திரம் அதில் பெரிதாக இல்லை. இதனால் தனது அடுத்த படமான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் ரோபோ சங்கருக்கு ஒரு நல்ல ரோலை கொடுத்தார் கோகுல். எதிர்பார்த்தபடியே அவருக்கு பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து தந்தது அந்த படம். இதற்கு பிறகு வாயை மூடி பேசவும் படத்தில் நடித்தார். அந்த படத்தின் இயக்குனர் பாலாஜி மோகன் தனுஷை வைத்து மாறி படத்தை எடுத்தபோது அதில் ரோபோ சங்கருக்கு பெரிய வாய்ப்பளித்தார். இதற்கு பிறகு விஜயுடன் புலி திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. நடிப்பு மட்டுமல்ல, அவருக்கு தனித்துவமான குரல் வளமும் இருந்தது. இதனால் தி லயன் கிங், முஃபாசா ஆகிய படங்கள் தமிழில் வெளியானபோது பும்பா பாத்திரத்திற்கு குரல் கொடுத்தார் ரோபோ சங்கர். இந்த படங்களில் அவரது குரல் குழந்தைகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2வில் பங்கேற்றிருந்தார் ரோபோ சங்கர்.